வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது உருளைக்கிழங்கை மட்டும் வச்சு செய்கிற ரொம்ப சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான். எப்படி செய்யலாங்கிறது பார்க்க போகிறோம். இது அவுட்டர் லேயர் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது எப்படி மொறு மொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கலாம். இது உருளைக்கிழங்கு வேகிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பதத்துக்கு நம்ம வேக வைக்கணும். அதனால் குக்கரில் கண்டிப்பாக வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி பாத்திரத்தில் நல்லா கொதித்து வேகணும். வெந்திருக்க பக்குவம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கத்தியோ இல்லை ஸ்பூனோ வச்சு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக உள்ளே போகணும். ஆனால் குழையக்கூடாது. அந்த அளவுக்கு தான் உருளைக்கிழங்கை நம்ம வேக வச்சுக்கணும். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்குலேருந்து தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நல்லா இது ஆறுற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். சூடோடு எடுத்தோம் அப்படின்னா நம்மளால் துருகவும் முடியாது, கொஞ்சம் தண்ணியோடு இருக்கும், ஸ்மாஷ் ஆயிரும். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துருவுறதில் பெரிய அகலமான இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வச்சு துருவிக்கணும். இந்த மாதிரி துருவினோம் அப்படின்னா தான் இந்த டாட்ஸ் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும், அந்த டெக்ஸ்சர் நமக்கு நல்லாயிருக்கும். இதுமாரி எல்லாத்தையுமே நம்ம துருவி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட நமக்கு தண்ணி இருக்கக்கூடாது, குழப்பாக இருக்கக்கூடாது, வேகாமையும் இருக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா துருவி எடுத்துட்டேன். துருவின உருளைக்கிழங்குன்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4.5 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் இருக்கும். இதில் மற்ற சாமான்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுள்ள மைதா மாவு இதில் சேர்த்துக்கோங்க. மைதா மாவு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம். இட்டாலியன் சீசனிங்னு இப்போ கடைகளில் கிடைக்கிது இல்லையா, அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சப்போஸ் அது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கொத்தமல்லி இலைகளை கூட நீங்கள் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் க்ரஷ்டு மிளகாய் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது இல்லைன்னா ஒரு 5 வரமிளகாவை மிக்சியில் பல்ஸில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாவும் மிளகாத்தூள் அளவும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 வெள்ளைப்பல் பூண்டை இந்த மாதிரி நைஸாக இருக்கிற துருவியை வச்சு துருவிக்கலாம். கண்டிப்பாக பேஸ்ட்டு போடாதீங்க. இந்த மாதிரி துருவி போடுறப்ப தான் இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் தேவையான அளவு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். சப்போஸ் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு இருக்கிற தண்ணியிலே நல்லா உங்களுக்கு ஒன்று சேர்ந்து வந்துடும். ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ பிசைஞ்ச மாவை நம்ம உங்களுக்கு விருப்பப்படுற ஷேப்பில் செஞ்சுக்கலாம். நீங்கள் தட்டை வடை மாதிரி கூட தட்டி போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் கூட உருட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருட்டிக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா நமக்கு பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும், அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 51 டாட்ஸ் இந்த மாதிரி நான் உருட்டி வச்சுருக்கிறது நம்ம செஞ்சதுக்கு வந்திருக்கு. இதை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு தேவையான அளவு கூட நீங்கள் அப்பப்போ எடுத்து பொரிச்சிக்கலாம். நான் இப்போ உடனே அதை செய்ய போகிறேன். இதுக்கு எண்ணெய் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வடை அப்பளம் இதெல்லாம் பொரிக்கிறதுக்கு வச்சுருப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் பிகினர்ஸ்க்கு கொஞ்சமாக நீங்கள் போட்டு பார்த்திங்கன்னா உடனே மேலே எலும்பி வரணும். இந்த சூட்டில் இருக்கிறப்ப நம்ம உருட்டி வச்சுருக்கிறத அதில் போட்டு வேக வைக்கலாம். மீடியம் தீயிலே வேக வைங்க. அப்போ தான் நமக்கு வெளியில் இருக்கிற பகுதி நல்லா கிறிஸ்பியாக வரும், உள்ளே நல்லா சாஃப்டாக வரும். உடனே திருப்பிட வேண்டாம். இது நல்ல ஒரு சைடு இந்த கோல்டன் கலராக வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் திருப்பி போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ அடுத்த சைடு திருப்பிக்கலாம். நல்லா உங்களுக்கு தெரியும், பார்க்குறப்பே நல்ல கிறிஸ்பி டெக்ஸ்சர் வரும் நம்ம உருளைக்கிழங்குனால. அது வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். இப்போ இந்த அளவுக்கு வெந்தால் போதுமான அளவு. இதை ஒரு பேப்பர் டவலுக்கு எடுத்து மாற்றிடலாம். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற எண்ணெயும் அதில் வந்துடும். ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் செஞ்சிடலாம். எப்போதுமே வடை பஜ்ஜின்னு செய்கிறதுக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வச்சு செஞ்சு பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த ஸ்நாக்கை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.